டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எவல்யூஷனுடைய கண்டினியூஷனில் வீரிய பரிணாமத்தில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டைவர்ஜென்ட் எவல்யூஷன், அதாவது விரி பரிணாமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டுடே ஐ லைக் டு எக்ஸ்பிளைன் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், அதாவது குவி பரிணாமம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். ஸோ இதில் நேற்று சொன்னேன், கடந்த வகுப்பில் அடாப்டிவ் ரேடியேஷன் தகவமைப்பு பரவலில் 2 வகை இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஒன்று வந்துட்டு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், அனதர் ஒன் இஸ் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அந்த டைவர்ஜென்ட் எவல்யூஷன் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது குவி பரிணாமம், அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடாப்டிவ் ரேடியேஷனில் குவி பரிணாமம், தகவமைப்பு பரவலில் குவி பரிணாமத்தை பற்றி பார்க்க இருக்கோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு அடாப்டேஷன் அப்படின்னா என்ன, ஸோ அதாவது தகவமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அடாப்டேஷன் இஸ் நத்திங் பட் அட்ஜஸ்டிங் டு த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றாற்போல் உயிரினங்கள் தங்களுடைய உள்ளமைப்பு அல்லது புற அமைப்பிலே ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டது என்றால் அதைத்தான் நாம் தகவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ adjusting to the environmental conditions, the organisms may show changes in the morphology or anatomy of the characteristics. We are calling it as adaptation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் மார்ஃபாலஜிங்கிறது நமக்கு தெரியும், புற அமைப்பு. அனாட்டமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் உள்ளமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த அடாப்டிவ் ரேடியேஷனில் நம்ம சொன்னோம் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், குவி பரிணாமம். ஸோ ஃபஸ்ட்டு வி நோ த மீனிங் ஆஃப் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னா என்ன. ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் சிமிலர் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் அன்ரிலேட்டட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியா. அதாவது அமைப்பு மற்றும் செயலில் ஒத்திருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தகவமைப்பு பரவல் தொடர்பற்ற வேறுபட்ட உயிரினங்களில் காணப்பட்டது என்றால் அதற்கு தகவமைப்பு குவி பரிணாமம், இன் இங்கிலீஷ் அடாப்டிவ் கன்வர்ஜென்ஸ் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், டெவலப்மெண்ட் வருது, உருவாக்கம், சிமிலர் அடாப்டிவ் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒத்த அமைப்பை கொண்ட உறுப்புகள், இன் அன்ரிலேட்டட் குரூப் ஆஃப் ஆர்கானிஸ். அன்ரிலேட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம், தொடர்பற்ற 2 உயிரினங்களில், 2 வெவ்வேறு உயிரினங்களில், இன் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியா, அதாவது மாறுபட்ட வெவ்வேறு புவி அமைப்புகள் அல்லது பூகோள அமைப்புகளில் மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை தான் நாம் கன்வர்ஜென்ட், அதாவது குவி பரிணாமம் என்று அழைக்கின்றோம். இப்போ இதில் 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ், செகண்ட் ஒன் இஸ் பிளாசன்டல் மேமல்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. அதாவது ஆஸ்திரேலியாவிலே காணப்படக்கூடிய பை பாலூட்டிகள் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் பிளாசன்டல் மேமல்ஸ் இன் நார்த் அமெரிக்கா, அதாவது வந்து நம்ம தொப்புள் கொடியை பெற்றிருக்கக்கூடிய பாலூட்டிகள். ஸோ தீஸ் 2 ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஸோ அப்போ இந்த 2 உயிரிகள்லையுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒத்த பரிணாம மாற்றங்களானது வந்து காணப்படுகிறது. ரெண்டுமே வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ஏரியா. ஆனால் இந்த உயிரினங்களிடையே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒத்த பரிணாம மாற்றங்களானது வந்து காணப்படுகிறது. எவல்யூஷனரி ப்ராசஸ் அடாப்டிவ் இன் எ சிமிலர் வே, ஒரே விதத்திலே அவர்கள் வந்து காணப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப மிக முக்கியமானது. ஸோ அப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, டு எ பர்டிகுலர் ஃபுட், நம்பர் 1, நம்பர் 2 லோக்கோமோட்டரி ஸ்கில், அண்ட் நம்பர் 3 கிளைமேட். அதாவது நல்ல வார்த்தையை கவனிச்சுக்குங்க, அடாப்டட் இன் எ சிமிலர் வே, ஒரே மாதிரியாக அவர்கள் தங்களை தகவமைத்து கொண்டிருக்கிறார்கள். ஃபார் த சேக் ஆஃப், எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஃபார் த சேக் ஆஃப் ஃபுட், உணவிற்காகவும், லோக்கோமோட்டரி ஸ்கில் இடப்பெயர்ச்சிக்காகவும், அண்ட் கிளைமேட் காலநிலை. இப்போ காலநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி, குளிருக்கு தகுந்த மாதிரி தங்களிடம் அவர்கள் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ இந்த 2 உயிரிகளுமே அதனுடைய ஆன்செஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன் 100 மில்லியன் இயர்ஸ் எகோ, ஒரு 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த 2 உயிர்களினுடைய மூதாதையர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிளாசண்டல் மேமல்ஸும் சரி இன் நார்த்தன் அமெரிக்கா, அதே போல் வந்து ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸும் 100 மில்லியன் இயர்ஸ் எகோ, ஸோ 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே மூதாதையரை வந்து பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது எப்படி வந்து இப்படி இந்த ஒரே காமன் ஆன்சஸ்டர்லேருந்து 2 டிஃப்ரெண்ட் ஜாகிரபிக்கல் ஏரியாவில் உயிரிகள் வந்து பிரிந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கான்டினென்டல் ட்ரிஃப்ட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பெரிய உலகமானது சிறு சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு வெவ்வேறு ஏரியாவுக்கு வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் போயிருக்கலாம். ஸோ அந்த 2 வெவ்வேறு ஏரியாக்கள் 2 டிஃப்ரெண்ட் ஜாகிரபிக்கல் ஏரியா அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னேன். ஒன்று வந்துட்டு ஆஸ்திரேலியா அண்ட் அனதர் ஒன் இஸ் நார்தன் அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி 2 வெவ்வேறு இடங்களுக்கு வந்து போய் விலங்குகளால் சர்வை பண்ணியிருக்கலாம். அண்ட் போனது மட்டும் இல்லை, அண்ட் தே ஸ்டார்ட் டு டைவர்ஜ் இன் தேட் ஏரியா. ஸோ அந்தந்த பகுதியில் அந்த விலங்குகளானது பரவி விரிவடைந்திருக்கலாம். ஆனால் விரிவடைந்தாலும் கூட இன் சிமிலர் வே ஒரே விதத்தில் அவர்கள் அடாப்டேஷனை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் வாட் வி ஆர் காலிங் இட் ஆஸ் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், குவி பரிணாமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை இன்னும் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் மோர் தேன் ஒன் அடாப்டேஷன் occurs in isolated geographical area having the same structural and functional similarity. வார்த்தை நல்லா கவனிங்க. 2 அடாப்டேஷன் இருக்கு. occurs in 2 isolated geographical area. ஸோ 2 ஜாகிரபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன் 2 ஐசோலேட்டட் ஜாகிரபிக்கல் ஏரியான்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியும். ஒன்று வந்துட்டு ஆஸ்திரேலியா, அனதர் ஒன் இஸ் நார்தன் அமெரிக்கா. ஹேவிங் த சேம் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் சிமிலாரிட்டிஸ். இந்த 2 ஆர்கானிசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அமைப்பொத்த மற்றும் பண்பொத்த உயிர்களாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இதுதான் நம்ம கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு டேபிளர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்று ஆஸ்திரேலியன் மார்சுபியல், 2வது சிமிலாரிட்டிஸ் 2வது காலம், 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியன் மார்சுபியல். ஃபஸ்ட்டு வந்து பிளாசண்டல் அனிமல்ஸ், பிளாசண்டல் மெமல்ஸ், 2வது சிமிலாரிட்டி, 3வது ஆஸ்திரேலியன் மார்சுபியல். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்கானிசம் அப்படியே சொல்லிகிட்டே வரோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மோல் எடுத்துக்கிறோம். இங்கேயும் ஃபஸ்ட்டு காலம் அதாவது பிளாசண்டாவிலையும் 3வது ஆஸ்திரேலியன் மார்சுபியல் மோல். 2 ஆர்கானிசத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா போத் ஆர் பரோயிங், அதாவது வந்து பொந்து அல்லது குழி தோண்டி வந்து வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 2வது பார்த்தோம்னு சொன்னால் ஆன்டீட்டர். பிளாசண்டல் மேமல்ஸில் வந்து ஆன்டீட்டர், அதே போல் ஆஸ்திரேலியாவில் 3வது காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்பார்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 வந்து சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2மே எறும்பு திண்ணிகளாக இருக்குது ஆன்டீட்டர். 3வது மவுஸ். இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மார்சுபியல் மவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ்திரேலியன் மார்சுபியலில் 2 அனிமல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் 2மே வந்துட்டு ஒரு சின்ன எலி, ஸ்மால் ரோடன்ட், சின்ன எலியாக இல்லை சுண்டெலி மாதிரி இருக்குது. அடுத்து 4th ஒன் பார்த்தோம்னா லெமூர். ஸோ இந்த பக்கம் இதை வந்து நம்ம ஆஸ்திரேலியன் மார்சுபியல் வந்து ஸ்பாட்டட் கஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். போத் ஆர் அர்போரியல், அதாவது மரம் ஏறக்கூடிய ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்தில் வந்து தாவக்கூடிய விலங்குகளாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே போல் பிளாசண்டல் மேமல்ஸில் ஃப்ளையிங் ஸ்குரில் அணில். இங்கே வந்து பார்த்தோம்னா ஃப்ளையிங் ஃபேலஞ்சஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா 2க்கு உள்ள சிமிலாரிட்டின்னு சொல்லும் பொழுது அர்போரியல் ஸ்லைடராக வந்து பெட்டாஜி பெற்று அது மூலமாக ஸ்லைடு பறக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்குது. அண்ட் ஃபைனலி வந்து 6th ஒன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாப் கேட் அப்படிங்கிற பிளாசண்டல் மேமல்ஸ். அதே போல் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸில் வந்து நம்ம டாஸ்மேனியன் டைகர் கேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 விலங்குகளுக்கு உள்ள சிமிலாரிட்டின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம்னு சொன்னால் கேட் லைக் கார்னிவராக இருக்குது, அதாவது பூனை போன்ற ஊன்னுண்ணிகளாக வந்துட்டு இருக்குது. அண்ட் ஃபைனலி உல்ஃப், நரி. இது வந்துட்டு பார்த்தோம்னா பிளாசண்டல் மேமல்ஸில். அதே வந்து நம்ம ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸில் பார்க்கும்பொழுது டாஸ்மேனியன் உல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2க்கும் உள்ள சிமிலாரிட்டின்னு சொல்லி பார்க்கும்பொழுது டாக் லைக் கார்னிவர். ஸோ 2 ஜாகிரபிக்கல் ஏரியா வேறு, சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த 2 வெவ்வேறு ஜாகிரபிக்கல் ஏரியாவில் வந்து வாழக்கூடிய உயிரினங்களையும்
பண்பு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐடியா அபவுட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். தேங்க்யூ.